Dear children, I welcome you to this segment called Yamarindha Moligalile. Today we take a different task. Ninge anga monitor la parunga. Some object is appearing there and there seems to be a box also. What do you think of the object? Is it a bird or is it a penguin? What do you feel of it? I feel that's a bird. Yeah, that's a bird. The bird and the box both appear on the screen. So what is the movement of the bird? And this particular bird what does here? For example, in the first box, அதில் ஒரு பறவை பாருங்க அப்படியே அந்த பாக்ஸுக்கு மேலே இந்த பக்கத்துலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணுது பாருங்க அப்படியே. ஸோ இட் ஜம்ப்ஸ் ஓவர் த பாக்ஸ். ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் அப்படி தாவி குதிச்சு வந்து கீழே உட்கார வருது. அப்போ அந்த பாக்ஸுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மேலே அப்படிங்கிற வேர்டு இங்கே நீங்கள் கற்றுக்குறீங்க. யூ ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் த பர்டிகுலர் வேர்டு ஓவர். In the same way, in the second box, the same particular bird, what does it do? It goes around the box. It goes around and round and round the box. அப்போ அந்த அரவுண்டுங்கிற வேர்டு இருக்குது பாருங்களேன், அது சுற்றி 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 வருதுன்னு சொல்கிறோம்ல, அந்த சுற்றிங்கிறது மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி மேலே வர்றது, இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு தான் இன்றைக்கி நம்ம டாஸ்க் பார்க்க போகிறோம். In the next box, you can see the particular bird has got into the box. It went into the box. அது பாக்ஸுக்கு உள்ளே போயிடுச்சு. அப்போ உள்ளங்கிறது என்னது? இன்டூ. ஒரு பாக்ஸு மேலே ஜம்ப் பண்ணால் ஓவர், பாக்ஸை சுற்றி சுற்றி வந்தால் ரவுண்டு, அந்த பாக்ஸுக்கு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டா இன்டூ. அந்த உள்ளே போன அந்த பறவை நவ் இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அது வெளியில் வருது இல்லை, வெளியில் வர்றதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அவுட் ஆஃப். உள்ளே போகிறதுக்கு இன்டூ, வெளியில் வர்றதுக்கு அவுட் ஆஃப். த பேர்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அதுக்கு அடுத்தது அது வெளியில் வந்து அந்த பறவை வந்து அந்த பாக்ஸுக்கு முன்னாடி உட்காந்துருக்கு. இட்ஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாக்ஸ். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு என்னது? உங்களுக்கு முன்னால். இப்போ உங்களுக்கு முன்னால் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன்ல, முன்னால் மேலே சுற்றி சுற்றி வர்றது, உள்ள, இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நீங்கள் தமிழ்லேயும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வார்த்தையில் யோசிச்சு வைங்க, தமிழில் என்ன டேர்மில் உங்களுக்கு தமிழையா தமிழம்மாக்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த ஏரியாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த பாக்ஸில் பாருங்கள், அந்த பறவை வந்து அந்த பாக்ஸுக்கு உள்ளே போய் உட்காந்துருக்கு. இட்ஸ் சிட்டிங் இன் த பாக்ஸ். அது உள்ளே நோக்கி போய்கொண்டுன்னு சொல்லலை, உள்ளே இருக்குது. அப்போ உள்ளே இருக்குது அப்படிங்கும்போது இன் த பாக்ஸ், இட் இஸ் சிட்டிங் இன் த பாக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அந்த பறவை வந்து ஏதோ மரத்தினுடைய கிளையிலிருந்து கீழே விழுகிறது. ஸோ இட் கேம் டவுன் ஃப்ரம் த ட்ரீ. இட் கேம் டவுன் ஃப்ரம் த பிரான்ச் ஆஃப் த ட்ரீ ஆன் டு த ஃப்ளோர். மேலே உயரமான இடத்துலேருந்து அப்படி கீழே இறங்கி வந்து உட்காரதான் டவுன் ஃப்ரம். இங்கே வந்து அது பாக்ஸ்லேருந்து அப்படி துள்ளி குதிச்சு கீழே வருது, அதுதான் டவுன் ஃப்ரம். அடுத்த பாக்ஸில் பாருங்கள், அது வந்து அந்த பறவை வந்து அந்த பெட்டிக்கு பக்கத்தில் பாக்ஸுக்கு பக்கத்தில் உட்காந்துக்குச்சு. பாக்ஸுக்கு அடுத்து அது உட்காந்துருக்கு. ஸோ அடுத்துங்கும் போது என்ன சொல்லுவீங்க? நெக்ஸ்ட் டூ. அந்த நெக்ஸ்ட் டூங்கிறது இங்கே இருக்குது. அதே மாதிரி அந்த பாக்ஸு மூடின பாக்ஸ் மேலே ஏறி உட்காந்துருக்கு பாருங்கள், அது ஆன் த பாக்ஸ். ஆன் த பாக்ஸுங்கிறது மேலே. அப்போ ஆன் அப்படின்னா மேலே. இப்போ அடுத்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, இமேஜில் பார்த்தீங்கன்னா, அந்த பறவை வந்து அந்த பாக்ஸுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்ச மாதிரி நிற்கிது. அப்போ பின்னாடி அப்படிங்கும்போது பிஹைண்ட். இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பறவை எங்கேங்கிற கேள்விக்கு பதிலாக வருது பார்த்தீங்களா? இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம அந்த டாஸ்க் பார்க்க போகிறோம். அடுத்ததில் அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த பறவை போய் உள்ளே போய் உட்காந்துக்குச்சு. ஸோ இட் இஸ் இன்சைட் த பாக்ஸ். அது உள்ளே இருக்குது, அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது, அது இன்சைட் த பாக்ஸ். இன்சைட்னா உள்ளங்கிற உங்களுக்கு தெரியும். அடுத்தது பாருங்கள், அந்த பெட்டியை தூக்கி தலை மேலே வச்சுக்கிச்சு. இப்போ அந்த பறவை எங்கே இருக்குது? அந்த பெட்டிக்கு அடியில் நிற்கிது. ஸோ பெட்டிக்கு அடியில் அப்படிங்கும்போது அண்டர். அடுத்தது படத்தில் பாருங்கள், அடுத்த இமேஜில் இந்த ரெண்டு பெட்டிக்கு நடுவில் அந்த பறவை, சின்ன பறவை நடுவில் போய் உட்காந்துக்குச்சு. அப்போ ரெண்டு பெட்டிக்கு நடுவில்னு சொன்னால் நடுவில் அப்படிங்கும்போது பிட்வீன். ஹியர் த பேர்ட் இஸ் சிட்டிங் இன் பிட்வீன் த பாக்ஸஸ். In between means in between two boxes. ரெண்டு boxes நடுவில் now the bird is sitting. So look at the next image. It is going from one side to another side. The bird is moving. Both the sides of the box is open. Now the bird is moving from one side to another side. So it is going through the box. Going into or going through one side and coming out of the other side. So by the time we have to construct the sentence like or with the preposition called through. ஸோ இப்போ இதெல்லாமே உங்களுக்கு அந்த பறவை எங்கே இருக்குது, அப்போ எங்கேங்கிற கேள்விக்கு பதிலாக வருது பாருங்கள். இதை பேஸ் பண்ணி தான், பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் சென்ஸ் வி கால் த ஏரியா ப்ரப்போசிஷன்ஸ். ஸோ ப்ரப்போசிஷன்ஸ் அப்படின்னாவே, பொசிஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பொசிஷன்னாவே அந்த பிளேஸில் இருக்கிறது. ப்ரீ அப்படின்னாவே முன்னால். அப்போ முன்னால்னா எதுக்கு முன்னால் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ ப்ரப்போசிஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நவுனுக்கு முன்னால் வரக்கூடியது, அல்லது நவுனையும் மற்ற வார்த்தைகளையும் சேர்க்கக்கூடிய பகுதி தான் உங்களுக்கு ப்ரப்போசிஷன்ஸ். இது உங்களுக்கு +1ல்
யூனிட் 2ல் உங்களுக்கு இந்த ப்ரிப்போசிஷனுங்கிற ஏரியா வருது. ஒரு குறிப்பிட்ட நவுனையும் ஒரு வேர்பையும், ஒரு அட்ஜெக்டிவையும், அல்லது அட்ஜெக்டிவ், வேர்பு, அட்வர்பு, நவுன்ஸ் இதுகளுக்குள்ள ஒரு லிங்க் ஏற்படுத்துறது தான் ப்ரிப்போசிஷன்ஸ்னு பேர். இப்போ ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்னன்னு இங்கே பாருங்கள், விளக்கத்தை பாருங்கள். ப்ரிப்போசிஷன் மீன்ஸ் that which is placed before. நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை முன்னாடி, எதுக்கு முன்னாடி, நவுனுக்கு முன்னாடி கொடுக்குறீங்க. அந்த நவுனோட அந்த ப்ரிப்போசிஷன் சேர்ந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவை இணைக்கலாம், அட்வர்பை இணைக்கலாம், வெர்பை கொண்டு வரலாம், அல்லது ஃப்ரேசஸ் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நீங்கள் ஸ்லைடில் ஒரு படம் இருக்குது பாருங்கள். பசங்கள்லாம் கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க. எங்கே விளையாடுறாங்க? வேர் டூ தே ப்ளே? தே ப்ளே கிரவுண்டு. கிரவுண்டுன்னு மட்டும் சொன்னால் நல்லா இருக்காது. எங்கே அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடத்த நம்ம காமிக்கிறோம் பார்த்திங்களா, அதான் இந்த field, in the ground field. So if we say like that, we are giving the word in. That in is called preposition. So இது மாதிரி in என்னென்ன வார்த்தைகள்லாம் வரும், இதனுடைய விளக்கம் என்னங்கிறது அடுத்த ஸ்லைடில் பாருங்கள். இப்போ ப்ரிப்போசிஷன் அப்படின்னாவே உங்களுக்கு சொன்னேன், நவுன், ப்ரோனவுன்ஸ், ஃப்ரேசஸ் இதை அந்த சென்டென்ஸில் வேறு வார்த்தைகளோடு சேர்த்து இணைக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் ப்ரிப்போசிஷன்ஸ். இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ அடுத்ததில் இந்த மேற்கொண்டு உங்களுக்கு விளக்கம் உதாரணங்கள் பாருங்கள். ஆஃப் த சேர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் சேரில் நின்று அப்படி கீழே ஜம்ப் பண்ணுறான் அப்படின்னா ஹீ ஜம்ப்டு ஆஃப் த சேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சேர்லேருந்து சேரை விட்டு தள்ளி கீழே குதித்து கீழே இறங்குறான். அப்போ தள்ளி அப்படிங்கிறது இங்கே ஆஃப், ஓஎஃப்எஃப் வரும். ஸோ ஆஃப் த சேரில் சேர் என்பது நவுன், அதில் ஆஃப் என்பது ப்ரிப்போசிஷனாக பயன்படுது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு 100 அரவுண்ட் 100 ப்ரிப்போசிஷன்ஸ் யூ ஆர் ஹேவிங் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பாருங்கள். அட், பை, ஃபார், ஃப்ரம், அண்டர் இங்கே இருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன் எல்லாமே பாருங்கள் ஒரே ஒரு சிலபிள் மட்டும்தான் இருக்கும். இப்போ அட் அப்படின்னா ஒரு இடத்த குறிக்கிறதுக்காக உதாரணத்துக்கு. பை அப்படின்னா யாரால் அந்த செயல் செய்யப்பட்டது, நேரம், காலத்துக்கு வரக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்து ஃபார் அப்படின்னா ஆகங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃப்ரம் அப்படின்னா இருந்து, அண்டர் அப்படின்னா கீழே, இன் உள்ளே, ஆஃப் உடைய, ஆஃப் ஓஎஃப்எஃப் அது ரொம்ப தூரம் தள்ளி அப்படின்னு அர்த்தம். அவுட் அப்படின்னா வெளியில், த்ரூ ஒன்றின் வழியாக, ஒன்றின் ஊடாக அப்படின்னு சொல்லுவோம். டில் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்து வரையிலும், டு அப்படின்னா எந்த இடத்துக்கு, அப் அப்படின்னா மேலே, வித் அப்படின்னா சேர்த்து. இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் 2-3 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். யூ ஆர் ஹேவிங் ஒன்லி லிமிட்டட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஹியர். ஸோ தீஸ் வேர்ட்ஸ் have only one syllable or monosyllabic words. These words having the answer for where will become the options for simple prepositions. Next slide, you can see the compound prepositions. In compound prepositions, you will have the prefixing like a or be. So before each and every word will have the start of a or be. For example, bout, bout, bow, bow, cross, cross, round, around, far, before அந்த be வருது பாருங்க. along, long, along, mist, mist, among, among, below, below. இந்த எல்லா வேர்ட்ஸ்லையும் பாருங்கள் 2 சிலபிளாவது மினிமம் இருக்கும். ஸோ இன் தீஸ் வேர்ட்ஸ் யூ ஆர் ஹேவிங் த ஸ்டார்ட் ஆஃப் ஏ ஆர் பிஇ. ஸோ தீஸ் ஆர் கால்டு காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ். அந்த காம்பவுண்ட்னா அப்படி சேர்ந்து கலந்து வர்றது. So not only that, still more words you are having in this list. For example, behind, beyond, inside, outside, after, during, beneath, beside, underneath, within, amongst, without, between. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் மீனிங் தெரிஞ்சு வச்சா உங்களுக்கு ப்ரொப்போசிஷன் ரொம்ப ஈஸி. உதாரணத்துக்கு பிஹைண்ட்னா பின்னால், தள்ளி அப்படின்னு அர்த்தம். பியாண்ட் அப்படின்னா அப்பால், ரொம்ப தூரத்தில். இன்சைடு உள்ள, அவுட் சைடு வெளியில். ஆஃப்டர் தெரியும் பின்னால். டியூரிங்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தின் போதுன்னு அர்த்தம். பினீத் கீழே, பிசைடு பக்கத்தில்னு அர்த்தம், அருகில். அண்டர்நீத் அடியில், வித்தின் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ளே. அமங்ஸ்ட்னா மத்தியில். வித்தவுட் அப்படின்னா இல்லாமல். பிட்வீன் அப்படின்னா 2க்கு இடையில். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸோடைய உங்களுக்கு தமிழ் மீனிங்ஸ் அல்லது மீனிங்ஸ் இன் இங்கிலீஷ் இஃப் யூ நோ, at the same time the usages also if you know, then your answer will fetch you marks. Okay, even in your day-to-day life also you can construct the proper sentences in English. In the next slide you see you have phrase prepositions. So when you go through prepositions, you are looking at simple prepositions, compound or complex prepositions, and apart from that you have to look after the phrase prepositions also.
ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னாவே ஏதோ ஒரு அட்ஜெக்டிவ் அல்லது அட்வர்ப் அல்லது நவுன் இருக்கும், அதோட முன்னால் பின்னால் சில ப்ரிப்போசிஷன்ஸ் சேர்ந்து வரும். ப்ரிப்போசிஷனுடைய வேலை என்ன? எங்கே, எப்படி, யாரால. ஸோ இந்த மாதிரி கேள்விக்கு பதில் கொடுக்குறது தான் ப்ரிப்போசிஷனுடைய வேலை. அந்த வேலையை இங்கே இருக்கிற வார்த்தைகள் செய்யும். உதாரணத்துக்கு அக்கார்டிங் டு, இன் பிளேஸ் ஆஃப், அஹெட் ஆஃப். அஹெட்னா தெரியுங்களா? அஹெட் ஆஃப்னா முன்னாலன்னு அர்த்தம். ஸோ பிஃபோர் யூன்னு அர்த்தம். பிஃபோர் யூ கம்ப்ளீட்டட் த ஆக்டிவிட்டி சம்படி ஹேஸ் டன் த ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அஹெட் ஆஃப்ங்கிறது பிஃபோருங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. ஆனால் அதுக்காக அஹெட் ஆஃப் பயன்படுற இடத்துல நீங்கள் பிஃபோர் பயன்படுத்த முடியாதுல்ல. அதனால் இங்கே அஹெட் ஆஃப், எ பார்ட் ஆஃப், as far as, இன்ஸ்பைட் ஆஃப். இன்ஸ்பைட் ஆஃப் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏற்கனவே, அது இருந்தாலும் கூடங்கிறது அது ஒரு ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷனாக இங்கே ஆட் பண்ணுது. அதுக்காக இங்கே கன்ஜங்ஷன் சொல்ல முடியாது. அடுத்து ஓயிங் டு, இன் அடிஷன் டு, இன் கேஸ் ஆஃப். சில நேரத்துக்கு உடம்பு சௌரியம் இல்லை, உங்களால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. ஸோ ஓயிங் டு ஹிஸ் இல்னஸ் he could not attend the class. Due to his illness he could not attend the class. ஸோ இந்த மாதிரி இடங்களில் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் முன்னாடியோ அல்லது பின்னாடியோ உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் கலந்து வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன்ஸ். அதர்வைஸ் தே ஆர் கால்டு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ். ஸோ டூ டேர்ம்ஸ் போத் ஆர் த சேம். ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் prepositional phrases you can call them. And next one, in front of. அங்கே ஒருத்தர் வந்து தன்னுடைய வீட்டு முன்னாடி ஃபீல்டில் நிற்கிறார். அவர் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் நிற்கிறார். அப்போ முன்னாலங்கும் போது நீங்கள் பிஃபோர் கூட சொல்லலாம். ஆனால் அதை விட இங்கே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டில் அந்த பாக்ஸில் பாருங்கள் உங்களுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஸோ த மேன் இஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். அப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிறது பிஃபோர் அப்படிங்கிற மீனிங்கில் இங்கே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பட் ஃபார், ஆன் அக்கௌண்ட் ஆஃப், ஆன் பிகாஃப் ஆஃப், with reference to. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸஸும் உங்களோட எக்ஸாம்ஸில் கொடுப்பாங்க. அவர் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த குறிப்பிட்ட டேஷில் எந்த ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் அல்லது ப்ரிப்போசிஷன் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் போடணும். அப்படி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மீனிங் தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னாலன்னு சொன்னேன். பட் ஃபார் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, இது மட்டும்னு அர்த்தம். ஆன் அக்கௌண்ட் ஆஃப்னா ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால. அது ஆன் பிகாஃப் அப்படின்னு ஒருத்தர் வர்றதுக்கு பதிலாக அவருடைய சார்பாக நீங்கள் வர்றீங்க, அது ஆன் பிகாஃப் ஆஃப். வித் ரெஃபரன்ஸ் டுனா ஏதோ ரெஃபர் பண்ணி சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக நீங்கள் டேஷில் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஸ்லைடு பாருங்கள். அலாங் வித், பிகாஸ் ஆஃப், பை மீன்ஸ் ஆஃப், ஃபார் த சேக் ஆஃப், ஆன் பிகாஃப் ஆஃப் ஆர் இன் பிகாஃப் ஆஃப். அங்கே பாருங்கள் நம்ம எல்லாருமே ஆன் பிகாஃப் ஆஃப்னா சார்பாகன்னு படிச்சிருப்போம். இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா பதிலாக அப்படின்னு படிச்சிருப்போம். அதுமாதிரி இன் கோர்ஸ் ஆஃப் அப்படின்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில், இன் ஃபேவர் ஆஃப் அப்படின்னா யாருக்கோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி அப்படின்னு அர்த்தம். இன் ஆர்டர் டுனா ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக முடிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன்ஸோடைய மீனிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் அதனுடைய ஃபங்க்ஷனும் தெரிஞ்சுட்டா உங்களுடைய ஆன்சர்ஸ் நீங்கள் கேள்விகள் எழுதும்போது ஈஸியாக மார்க் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இன்ஸ்டெட் ஆஃப். இன்ஸ்டெட் ஆஃப் நான் சொன்னேன் உங்களுக்கு பதிலாக. ஆன் பிகாஃப் ஆஃப்னா சார்பாக, இன்ஸ்டெட் ஆஃப்னா பதிலாக. இன் த ஈவெண்ட் ஆஃப் அந்த குறிப்பிட்ட நேரத்தின் போது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஓயிங் டு, டியூ டு. ஸோ ஷீ குடன்ட் அட்டெண்ட் ஹெர் கிளாஸஸ் டியூ டு ஹெர் இல்னஸ், ஓயிங் டு ஹெர் இல்னஸ். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லைனால அந்த பொண்ணுடைய கல்லூரி கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியல. பிளேஸ், காரணத்தை சொல்லக்கூடிய காஸ் அல்லது ரீசன். பர்பஸ், என்ன காரணத்துக்காக ஒரு செயலை செய்கிறீங்க அப்படிங்கக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ். கான்ட்ராஸ்ட், வேறுபடுத்தி காண்பிக்கிறது. அடுத்து ஏஜென்சி, அடுத்து மேனர், என்ன மனநிலை. இன்ஃபரன்ஸ், என்ன புரிஞ்சுக்கிறீங்க. மோட்டிவ், சோர்ஸ், ஆரிஜின், பொசஷன், மெஷர், ஸ்டாண்டர்ட், ரேட், வேல்யூ. இந்த ஒரு வகைகள்லாம் உங்களுக்கு ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. இந்த வகைகளில் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா ப்ரிப்போசிஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் ஒரு சிலர் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் பாருங்கள். த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் வைட்டல் டேஸ் த மெடிக்கல் ஃபீல்டு. மெடிக்கல் ஃபீல்டில், தமிழ் நல்லா கவனிச்சு பாருங்கள். மெடிக்கல் ஃபீல்டில், அந்த மெடிக்கல் ஃபீல்டில், மருத்துவத்துறையில் இல்லுன்னு சொல்கிறீங்க பாருங்கள். அப்போ எந்த ஃபீல்டு, இன் விச் ஃபீல்டு. ஸோ த ஆன்சர் இஸ் அந்த துறையில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்கே இன் வரணும் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு ஆப்ஷன். ஏன்னா ஆன் அப்படின்னா நல்லா இருக்காது இந்த இடத்துல. அது ஆன் அப்படிங்கிறது மேலே, ஒரு கருத்தின் மேலே அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒரு துறையில் அப்படிங்கும்போது அது இன் கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்பர் 2 பாருங்கள். ஹீ கிளைம்டு த ஸ்டார்ஸ் டு கெட் த டெரேஸ். ஹீ கிளைம்டு டேஷ் த ஸ்டார்ஸ் டு கெட் த டெரேஸ். அது மேலே அப்படியே படியில் ஏறி மேலே மொட்டை மாடிக்கு போனால் பையன். அப்போ மேலே ஏறி அப்படின்னாவே என்ன வரும், ஃபஸ்ட்டு டேஷில் இப்போ 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து இன்டு, இன்னொன்று அப். அப்போ மேலே அப்படின்னாவே அப்பு தான் ஃபஸ்ட்டு வரணும்.
ஸோ அப் த ஸ்டேர்ஸுங்கிறது கரெக்டு. அடுத்ததில் டு கெட் எங்கே போனால் டெரேஸில் போனான், மொட்டை மாடிக்கு போனான். அப்போ எங்கே அப்படின்னா அங்கே இன்டூ. அதனால் ஃபஸ்ட்டு பிளாங்கில் அப், அடுத்த பிளாங்கில் இன்டூ வர்றது கரெக்டான ஆன்சர். அடுத்த ஸ்லைடு பாருங்கள். இல்லை யூ கேன் ரீச் இட் ஐதர் டேஸ் கார் ஆர் ஏ பைசிக்கிள். இதுலேயும் பாருங்கள் ஆன் இருக்குது, பை இருக்குது. ஐதர் டேஸ் கார் எப்பயுமே நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஏவோ ஆனோ தேவோ வரல அப்படின்னா நீங்கள் பை யூஸ் பண்ணுங்கள். ஸோ எப்போ வந்து when it is followed by a definite article or indefinite article, here you use on. When it is not followed either by definite or indefinite article, we have to use by. So in this way the first blank will take the answer by and the second blank will take on. Next one you see, he is absent dash illness. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால கிளாஸுக்கு போகலை, கிளாஸில் ஆப்சண்ட் அப்படிங்கும்போது டியூ டுவா ஆன் அக்கௌண்ட் ஆஃப். இங்கே டியூ டு, அதுக்கடுத்து டியூ டுனா இதன் காரணமாக, ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அதுவும் இதன் காரணமாக. இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸுமே இதன் காரணமாக அப்படிங்கிற பொருளில் வர்றதுனால ரெண்டு ஆப்ஷன்ஸுமே கரெக்டான ஆப்ஷன்ஸ். இதில் நீங்கள் எதை எடுத்து பிளாங்கில் போட்டாலும் அது சரியான ஒரு ஆன்சரை தான் கொடுக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தே டிட் நாட் அரைவ் டேஸ் கன்க்ளூஷன். எப்பவுமே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸடு ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இருக்குது. ஸோ என்றைக்குமே அரைவ்னு ஒரு வார்த்தை ஒரு பக்கம், கன்க்ளூஷனுங்கிற வார்த்தை இன்னொரு பக்கம் வந்துச்சுன்னா நடுவில் அந்த அட்டுங்கிற ப்ரிப்போசிஷன் சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஸோ திஸ் இஸ் எவர் பெர்மனண்ட் ஒன். whenever you take the conclusion, whenever you take an idea, when you think of an idea, when the verb is arrive, it has to be followed by only at. So the option is at is correct. And next one, the Titanic lies dash a depth. ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் அந்த டைட்டானிக் கப்பல் உள்ளே கிடக்கு. ஸோ அது ஒரு டெப்த், ஒரு ஆழத்தை சொன்னாவே ஒரு குறிப்பிட்ட ஆழம் அப்படிங்கும்போது அங்கே அட்டுங்கிறது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி ஃபீட் ஆர் ஹவு மெனி மீட்டர்ஸ் இன்டு த சீ. அப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லும்போது இந்த அபவுட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா தமிழில் நீங்கள் அபவுட் அப்படின்னாவே பற்றி, ஒன்றை பற்றி நீங்கள் பேசும்போது ஐ எம் டாக்கிங் அபவுட் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்கள். இதில் இட் லைஸ், அதே டைட்டானிக் கப்பல் இட் லைஸ் 370 மைல்ஸ் சவுத் ஈஸ்ட், அதாவது தென்கிழக்கு. எங்கேருந்து? கோஸ்ட் ஆஃப் நியூ ஃபவுண்ட்லேண்டு. ஸோ நியூ ஃபவுண்ட்லேண்டுங்கிற இடத்துலேருந்து தென்கிழக்கு திசையில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தள்ளி கிடக்கு. அப்போ தள்ளி உள்ளே இருக்குது அப்படிங்கும்போது தள்ளி அப்படின்னாவே உங்களுக்கு OFF ஆஃப், அதுதான் கரெக்ட். அடுத்தது சி ஷாங்க் டேஸ் த இயர் 1912. அந்த டைட்டானிக் கப்பல் 1912 வருஷம் உள்ளே மூழ்கிச்சு. எந்த வருஷம்னு சொல்கிறேன் பாருங்கள். வருஷம் சொல்லும்போது அட்டு வராது. ஸோ இயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூ ஹாவ் டு யூஸ் த ப்ரிப்போசிஷன் இன். அந்த இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வருஷத்தை குறிக்கக்கூடியதுக்கு அதுதான் ஒரு சரியான ப்ரிப்போசிஷன். அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அந்த வருடத்தில் அப்படின்னு சொல்லுவோம். 1912 அந்த இல்லுன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அந்த இடத்துலலாம் நீங்கள் கரெக்டாக இந்த இன்னுங்கிற ப்ரிப்போசிஷன் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். Look at your 11th standard textbook unit 2. There the expressions are here with the prepositions. For example, 80s is the noun. 80s is the noun. Before the noun you are having in. 70, 1970, before which you are having in. July, before which you are having in. 2 weeks time, before which you are having in. So in எங்கே பயன்படுத்துகிறோம் பாருங்கள். வருஷம், அதே மாதிரி மாதம், அந்த குறிப்பிட்ட மாதம், அடுத்த குறிப்பிட்ட காலகட்டம், அந்த 2 weeks காலகட்டத்தில். In the next slide you can see on the same slide, in England, in London, in Madurai. So wherever you are having Englandil, Londonil, Madurai, and the il வருது பாருங்க. So sometimes you have to go for your Tamil language also. So with the understanding of Tamil language you can understand the expression, the usage of the preposition here. And in the next slide here, on May 7th 1964, on my birthday, on the weekend, on Friday. So when you talk about the particular day or particular date, we have to use on. So the difference between on and in, now you might have known about that. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுலேயே அடுத்த சைடு பாருங்கள், on Oxford Street, on the corner. ஆக்ஸ்ஃபோர்டு அல்லது லண்டன், மதுரைன்னு சொல்லும்போது ஒரு இடத்த குறிக்கிறீங்க. இடத்த குறிக்கும் போது இன் வருது. ஆனால் அந்த ஆக்ஸ்ஃபோர்டுங்கிற இடத்துலையே ஒரு ஸ்ட்ரீட்டை சொல்கிறீங்க. பிளேசஸ் அண்ட் த டைமிங்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் த ஸ்ட்ரீட் பீன் கிவன், தென் யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் இன் த சேம் வே வித் தட் ஆஃப் அட். ஓகே, the next slide you say cat jumped. Jumpedனு சொன்னாவே நீங்கள் ஆஃப் இன் வராது. ஆஃப்னா உடையன்னு அர்த்தம், இன்னுனா உள்ளன்னு அர்த்தம். பட் ஹியர் the exact correct preposition may be on to. ஸோ on to இப்படி, உள்ள into இப்படி, on to இப்படி, அதான் வித்தியாசம்.
So on to is the correct option. Next one, my story is shorter than yours. உங்களுடைய ஸ்டோரியை விட என்னுடைய ஸ்டோரி ரொம்ப சின்னது. இதை விட இது அப்படின்னு கம்பேர் பண்ணுறீங்க, கான்ட்ராஸ்ட் கொடுக்குறீங்க. அப்படி கம்பேரிசன் கான்ட்ராஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு தேன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். அது ஷார்ட்டர் தேன் யுவர்ஸ். அடுத்தது பாருங்கள், த பேங்க் இஸ் டேஸ் த பார்க். ஒரு இடம், ரெண்டு இடமுமே இருக்குது. இந்த பக்கத்தில் பார்க் இருக்குது, இந்த பக்கம் ஸ்டேட் பேங்க் இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று இன்னொன்றுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ பை த டைம் யூ ஹேவ் டு யூஸ் ஆப்போசிட். Okay, so the opposite is the correct answer. Next one, the store is open every day Sunday. ஞாயிற்றுக்கிழமையை தவிர மற்ற நாள் எல்லா நாள்லையும் அந்த ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்குங்கிறதா மீனிங். அப்போ ஞாயிற்றுக்கிழமையை தவிர அப்படின்னா அது தவிரங்கிற வார்த்தை வரணும். தவிரன்னு நீங்கள் எக்ஸப்ட்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து பட்டுங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. பட்டுன்னா ஆனால்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து பட்டுங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா தவிர அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. ஸோ பட் மீன்ஸ் இந்த இடத்துல எக்ஸப்ட். ஸோ அங்கே வந்து பட்டுங்கிறது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் சண்டே அப்படின்னா சண்டே ஓப்பன் ஆகலைன்னு அர்த்தம். அதே அடுத்து பாருங்கள், வி ரேன் த அதர் கிட்ஸ். சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. நாங்கள் அந்த குழந்தைகளை கடந்து நாங்கள் ஓடணும். அந்த குழந்தைகளை கடந்துங்கும்போது த்ரூ த கிட்ஸ்ன்னு வராது, அப்போ பாஸ்ட் த கிட்ஸ். அடுத்தது பாருங்கள், த கேட் ஜம்ப்டு டேஸ் த சேர். சேர்லேருந்து அப்படி துள்ளி குதித்து கீழே விழுகுது. அவங்கும்போது அந்த சேரை விட்டு தள்ளி, அந்த தள்ளிங்கிறது இந்த இடத்துல OFF ஆஃப். அப்போ ஆன்சர் வந்து ஆஃப். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டேஸ் நீடு. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஆன் பிகாஃப் ஆஃப் அப்படின்னா சார்பாகன்னு அர்த்தம். ஆனால் இன்கேஸ் ஆஃப்னா ஒரு இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தேவையாக இருந்தால் அப்படிங்கிற மீனிங்கில் வர்றது தான் இன்கேஸ் ஆஃப்ங்கிற ஒரு ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், மை ஃபாதர் கேவ் மீ சம் பிக்சர்ஸ் டு லுக். அந்த லுக்குன்னு வந்துட்டாவே ஒரு பொருளை நீங்கள் பார்க்குறீங்க. இஃப் யூ see a particular thing or object and you use the verb look, then immediately it should be followed with at. So look at the picture. So you might well listen to this kind of a phrases or phrasal verbs in your earlier classes. Look at the picture, look at your father, look at your mother. So like that we might have used the sentences in the past. So here look should be followed by at, not by off. And next one, was it worth waiting? நம்ம வெயிட் பண்ணுறனால ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன காரணத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ திஸ் சென்ஸ் இஸ் இம்ப்ளைடு ஹியர். வென் த சென்ஸ் ஆஃப் ரீசன் இஸ் இம்ப்ளைடு, யூ மேக் யூஸ் ஆஃப் அ ஃபார். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் யூ கேன் see. Let us move on. And the book lies on the table. Here you can see the differences between move on and lies on the table. Here move is going with on, but in the next sentence on is going with the words the table. இங்கே ஆன்ங்கிறது லைஸுங்கிற வெர்பையும் டேபிள்ங்கிற நவுனையும் இணைக்கக்கூடிய ஒரு ப்ரிப்போசிஷனாக வந்திருக்குது. ஸோ இதில் எது ப்ரிப்போசிஷன் அப்படின்னு கேட்பாங்க சில நேரத்தில். லெட்டஸ் மூவ் ஆன், ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் ஆன் மீன்ஸ் லெட்டஸ் ஸ்டார்ட் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஸ்டார்ட் இப்போ மூவும் ஆனும் சேர்ந்து ஒரே ஒரு மீனிங்கை கொடுக்குது, ஸ்டார்ட். ஸோ ஹியர் இன் த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஆன் இஸ் யூஸ்ட் அஸ் அன் அட்வர்ப். ஓகே, த ப்ரிப்போசிஷன் ஆன் கோஸ் வித் த வேர்ப் மூவ். But in the second sentence you cannot read in the same way, but you have to differentiate in the reading. How? The book lies on the table. So on the table, on goes with the noun. It gives the link between the noun and the verb lies. So it functions as a preposition in the second sentence. So இது மாதிரி நீங்கள் சில நேரங்களில் எது adverb எது preposition கேட்டாங்கன்னா எது verb-ஓட போகுதோ அது adverb, எது நவுனையும் ஒரு வெர்பையும் இணைக்கக்கூடிய வார்த்தையாக வருதோ அது preposition. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், we traveled dash train. இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி ஏ அண்ட் த எதுவும் வரல பாருங்கள். ஏதோ ஒரு ட்ரெயினில் போகிறீங்க. அப்போ ஏதோ ஒரு ட்ரெயின், the meaning is we goes with by. So the sense goes with the by, because if you use by, any mode of transport can come after that. So by is the right option. Next one, he traveled dash Raju's car. இங்கே ராஜுங்கிறவருடைய காரில் பையன் போகிறான். யாருடைய கார்? It's being specified. When the car or any mode of transport is being specified, you have to use either in or on. But here you are having the mode of transport car. So if car, ambulance, truck, lorry come there, you have to use in. For bus, train, aeroplane, ship, for these things you have to use on if it is specified, if they are specified. So the correct answer is in is the correct answer. In the next one,
I will go dash the 8:30 bus. Here also in the first sentence 8:30 bus is being specified. So you have to use on the 8:30 bus. That is a correct expression. And next one, he goes to school dash foot. So காலால் நடந்து போனா ஸ்கூலுக்கு. So on foot is the right option. ஏன்னா நம்ம வந்து உடம்பே வந்து கால் மேலே பாதத்து மேலே நிற்கிது. பாதத்து மேலே நிற்கிறதுனால அது மேலேங்கிறனால on foot correct. Next one, Mumbai is famous dash textiles. Famous will be followed always by for. That's very easy. And next sentence also fond is there. Jawaharlal Nehru was fond. Fond is always followed with the preposition called of. And next one, camels are peculiarly adapted. Even that word adapted also, verb adapted also should be followed with the preposition to, adapted to, fond of, famous for. So these are the fixed phrase prepositions in English. So you have to learn with their meanings. And in the next slide, we are hoping dash the fine weather. You are hoping for what? You are hoping for. So நல்ல ஒரு குளுன்னு ஒரு நல்ல ஒரு வெயில் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஃபைனான ஒரு வெதர் வரும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ எதற்காகங்கும்போது ஃபார் வந்து கரெக்ட். அதே மாதிரி I would better make a list dash what we need. So need, a list of what we need. For example, here what we need is a subordinate class. The one subordinate class is completely having the dependence on of. So even the preposition of can have subordinate class to be followed by. So that also you have to understand. Okay. And in the next slide, we must have everything ready dash their arrival. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும். வர்றதுக்கு முன்னாடியே அப்படிங்கும்போது in front of means positions, but before means actions. ஸோ நீங்கள் ஆக்ஷன் இங்கே பேசுகிறதுனால before is the correct option. And next one, man is sitting dash the woman. The man, ஒருத்தர் வந்து ஒரு லேடிக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கார் அப்படிங்கும்போது next to the woman, by the side of the woman, that means beside the woman. So here all the three options become the correct ones. It is an area of countryside dash 3 quite large towns. இங்கே 3 quite large towns வந்திருக்கு. ஆனால் ஆன்சர் வந்து ஃப்ரம்மா இன்னா பிட்வீனா. பிகாஸ் வாட் த ஆப்ஷன் we are expecting, when border area is being shared by different countries, we can use between even for more than 3 countries also. So likewise we can have only between here instead of among. And next one, the kids play computer games dash hours on end. கடைசி அந்த குழந்தைங்க நிறைய நேரம் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாண்டுட்டே இருந்தாங்க. அப்போ நிறைய நேரங்களாக நிறைய மணித்துளிகளாக அந்த ஆகன்னு வருது பாருங்கள். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஃபார். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ ஸ்போக் டு ஹிம் டேஷ் பை ஃபோன் ஆன் த ஃபோன். நீங்கள் பை ஃபோன் சொல்லலாம், ஆன் த ஃபோன் சொல்லலாம். நீங்கள் ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸுமே இங்கிலீஷில் இருக்குது. அடுத்தது, வாட்ஸ் அ டைம் டேஷ் யுவர் வாட்ச். உங்களுடைய வாட்சில் என்ன டைம் அப்படின்னா, உங்களுடைய வாட்ச் ஓடாத வாட்சாக இருந்தால் இன் யூஸ் பண்ணுங்கள், ஓடக்கூடிய வாட்சாக இருந்தால் பை யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் த டைம் இஸ் பீயிங் ஷோன் பை யுவர் வாட்ச். ஸோ பை தான் இங்கே கரெக்ட். இன் போட்டுட்டிங்கன்னா அந்த முள் வந்து அப்படியே நிற்கிதுன்னு அர்த்தம், உள்ள சும்மா அது வாட்டுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். கம் டேஷ் டைம், கரெக்டான நேரத்துக்கு வாங்கன்னு சொன்னீங்கன்னா கம் ஆன் டைம்னு சொல்லுங்கள். அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு முன்னாடி வந்துருங்க. ஒரு 8 o'clock நீங்கள் வந்துடணும் அப்படின்னா ஒரு அரவுண்ட் 7:50 ஆர் 7:58 ஆர் 8 o'clock அப்படின்னா நீங்கள் இன் போட்டுக்கலாம். ஸோ இன்னுங்கிறது அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு முன்னாடி. ஆன் போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 8 o'clock வந்துருங்க. ஸோ கம் ஆன் டைம் மீன்ஸ் பி பங்க்சுவல். கம் இன் டைம் மீன்ஸ் பிஃபோர் த ஃபிக்ஸ்டு டைம். தட்ஸ் அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் இங்கே வந்து அதனால் ரெண்டுமே ஒரு கரெக்டான ஆப்ஷன்ஸ் தான். ஆனால் மீனிங் மட்டும் ஸ்லைட்டாக மாறுபடும், அதை தெரிஞ்சுக்கணும். இதுவரையில் நீங்கள் ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து சிம்பிள் ப்ரிப்போசிஷன்ஸ் என்ன, காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் என்ன, அதனுடைய மீனிங்ஸ் என்ன, அதனுடைய யூசேஜஸ் என்ன தெரிஞ்சுட்டீங்க. ஸோ வித் தீஸ் திங்ஸ் இஃப் யூ கோ ஃபார் யுவர் டெக்ஸ்ட் புக், ஃபார் எக்ஸாம்பிள் +1 டெக்ஸ்ட் புக், அதர்வைஸ் earlier classes you might have studied of about the prepositions. So having all the prepositions in your mind and the usages in your mind and make use of them. Learn this particular preposition area. Goodbye. நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.